பசியே வாழ்க வாழ்க, உணவே வாழ்க வாழ்க. பசியே வாழ்க வாழ்க, உணவே வாழ்க வாழ்க. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிச்சிட்டு படுங்க, எழுந்தது சிரிக்கும். சரி, கோபப்பட நான் சிரிச்சேன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அறிவாளி பற்றி பேச போகிறேன். இதே நான் அறிவாளின்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. இப்போ இந்த பாரு, இன்னொருத்தர் அறிவாளி ரெடி ஆகிட்டார். என்னென்ன நேற்று போட்டல வீடியோ புரியுங்களா? கூட்டம் நிற்குதுன்னு ஒருத்தர் இன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டார். ஐயா எப்படிங்க ஐயா அது யாருங்க ஐயான்னாரு. நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் 4 இருக்குது. 4லேருந்து வீடியோ போட்டு அவர் யாருன்றதை வீடியோ போடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. கிராமமாக கோவிலெலாம் போய் ஆன்மீகத்தை பேசினாருங்க. ஒன்றும் எடுப்படலைங்க. புரியுதா? அவர் வீடியோவில் பார்த்துக்குந்தாங்கிறேன். ஆனால் இப்போ இடம் அமையலை. அவர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டு கிளைமேக்ஸு இந்த வானமும் பூமியும் அவருக்கு ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துடுச்சு. எடுத்தாரு பாரு கையில் எது பசி உணவு அன்னதானத்தை. இப்போ வீடியோ போட போகிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்க போகிறீங்க. கூட்டம் 3 மாதங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஆரம்பித்து இப்போ தான் ஆரம்பித்தார். 3 மாதம் என்ன கூட்டம் நிற்குது பாருங்க. ஒரு ஆசிரமத்துக்கு போனேன், 50 வருஷமாகுது, 30 பேர் உக்காந்துங்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, நீ என்ன டெக்கரேட்ஸு, நீ என்ன கடவுளை பற்றி சொல்லி கொடுத்தாலும் சரி, பசி எடுக்காத வரலும் உன் கடவுளை சொல்லி கொடுத்தவரும் அங்கே சொல்லி கொடுத்துன்னு பாரு. உட்காந்து பசி ஏற்றதும் சொல்லி கொடுத்தவரும் நம்ம பசி கடவுள்கிட்ட ஓடியாந்துருவார். உட்காந்துங்கிறவங்களும் உணவு கடவுள்கிட்ட ஓடியாந்துருவார். வாய்ப்பில்லை. இன்னும் கரெக்டாக சொல்கிறேன், இன்னும் 2 வருஷம் எவ்வளோ பேர் தெரியுமா? ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போட போகிறாருங்க. புரியுதுங்களா? போடுவார். விரைவில் பாருங்க, தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் வர போகிறாரு. என்ன கையில் எடுத்தார் தெரியுங்களா? உண்மையை கையில் எடுத்தார். எது? பசியும் உணவும் அன்னதானம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வீடியோ போட போகிறேன். அவருடைய வீடியோவை பார்த்து சந்தோஷம் அடைங்க. நீங்களும் டெவலப்மெண்ட் ஆகணுன்னா பசியும் உணவும் கையில் எடுங்க, அன்னதானத்தை. ஐயா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் போட மாட்டேன். இதெல்லாம் பார்த்து ரசிப்பேன் உட்காந்த இடத்துல. பசியும் உணவும் முதல் கடவுள்னு சொல்லி கொடுப்பேன். சந்தோஷம். நல்லா மகிழ்ச்சியாகிறேன். ரைட்டு, வாழ்த்துக்கள்.